யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் நல்லா ஜெபிக்கணும் அப்படின்றார். நன்றாக ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். பலன் கிடைப்பதற்காக அவருக்கு பிரியமா வாழணும் அப்படின்றார். அவருக்கு பிரியமா வாழ்ந்துட்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றார். அவருக்கு பிரியமான விஷயத்தை சொன்னேன். நம்ம எல்லாருடைய வாயிலையும் கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேண்டும் அப்படின்றார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அவருடையது நம்ம சொல்லணும். அதுல 3வது எழுத்து மகிமை. மகிமை அவருடையதுன்னு சொல்லணும் அப்படின்னு. நாம் எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காய் ஆராதனை வஸ்திரத்துல அவருடைய வல்லமையெல்லாம் காமிச்சிருந்தார். ஆராதனை வஸ்திரத்துல 9 பாயிண்ட் இருக்குது சொன்னேன். அது பல கோடி ரூபாய், 100 200 கோடி போகும் நினைக்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்குலாம் இப்படி ஒரு 10,000 கோடி ரூபாய் போகும். அந்த அளவுக்கு ஒரு ஆராதனை வஸ்திரத்துல அவ்வளவு பொருட்களை அவர் வச்சிருந்தார். தங்க கிரீடம் வச்சிருந்தாரு, பாகை வச்சிருந்தாரு, ஏபோத்னு ஒண்ணு வச்சிருந்தாரு, மார்பதக்கம்னு ஒண்ணு வச்சிருந்தாரு, உள்ளங்கி வெளியங்கின்னு 2 வச்சிருந்தாரு, இடைக்கச்சை பெல்ட் அது வச்சிருந்தாரு, மாதுளை வச்சிருந்தாரு, மணி வச்சிருந்தாரு. அதை தந்த உண்டாக்குன கர்த்தருக்கும் நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஆராதனை வஸ்திரத்துல அவ்வளவு பெரிய ஒரு மகிமை இருந்துச்சான். இந்த ஆராதனை வஸ்திரத்துல 9 பாயிண்ட் இருக்குது. அதுல 3 விஷயம் சொன்னேன். 1 மார்பதக்கம், 2 ஏபோத்து, 3 மாதுளை சொன்னேன். இன்னைக்கு பாகை. பாகையில 2 விதம் இருக்குது. பாகைன்னு அளவுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த பாகை இல்லை, இது தலைப்பாகை. பிரதான ஆசாரியன் சர்ச்சுக்கு வரும்போது, இல்லைன்னா பிரதான ஆசாரியன் கீழே இருக்கிற ஆசாரிகள் சர்ச்சுக்கு வரும்போது தலப்பா கட்டியிருப்பாங்க. அந்த தலப்பாவுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் ஒண்ணு இருக்குது. யோபு 29:14 சொல்றாரு, நியாயம் என் தலைப்பாகையுமா இருந்துச்சு அப்படின்றாரு. இந்த தலைப்பா என்னதுன்னா, அவர் நியாயம் மட்டும்தான் செய்வாரு. அவரு முகதாட்சியம் பார்க்க மாட்டாரு, அவரு பட்சபாதம் பார்க்க மாட்டாரு. சரின்னா சரி, தப்புன்னா தப்பு. அது யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அப்படித்தான் அவர் நடப்பாராம். அந்த தலைப்பாகைக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அந்த தலைப்பாகை யார்கிட்ட கட்டப்படுதோ அந்த மனுஷன் நியாயத்துல மட்டும்தான் நடப்பான், இல்லையா? அந்த நியாயத்தை பத்தி பேசும்போது கொஞ்சம் வார்த்தையெல்லாம் பேச ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. இந்த நியாயம் முகதாட்சியம் பார்க்காது, இல்லைன்னா பட்சபாதம் பார்க்காது. எளியவன் அவனுக்கு ஒரு நீதி, பணக்காரன் அவனுக்கு ஒரு நீதி அப்படின்னு பார்க்காது. விதவைக்கு ஒரு நீதி, புருஷன் இருக்கிற ஸ்திரிக்கு ஒரு நீதின்னு பார்க்காது. முதியவர்களுக்கு ஒரு நீதி, வாலிபர்களுக்கு ஒரு நீதின்னு அது பார்க்காது. அந்நியனுக்கு ஒரு நீதி, சுதேசிக்கு ஒரு நீதின்னு பார்க்காது. இதெல்லாம் உண்டு. அந்நியம் யாருன்னா ஃபாரினர், வெளி ஊருக்காரனுக்கு ஒரு நீதி, சுதேசினா சொந்த ஊருக்காரன் அவனுக்கு ஒரு நீதி. இப்படி நியாயம் நீதி எல்லாம் முகதாட்சியம் பார்த்து, பாரபட்சம் பார்த்து வரும், இல்லையா? தன்னுடைய தேசத்துக்கு ஒரு நீதி, தன்னுடைய இனத்துக்கு ஒரு நீதி, தன்னுடைய மதத்துக்கு ஒரு நீதி, தன்னுடைய மொழிக்கு ஒரு நீதி, தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நீதி, மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு நீதி. இப்படியெல்லாம் நியாய நீதி எல்லாம் முகதாட்சியம் பார்த்து வரும். இது வர்றதுனால என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு அழிவை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் பாக்குறாங்க பாருங்க. எங்க இனம், எங்க தேசம், எங்க ஊரு, எங்க மதம் இப்படி பேசுறவன் அவன் மற்றவனை கொல்லுவதற்கு அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் உதவ மாட்டான். அவனுக்கு ஒரு ஒரு மதிப்போ ஒரு பொறுப்போ கிடைக்காது. ஏன்னா அவனுக்கு கிடைச்சா கொல்லுவான். முகதாட்சனை கொல்லுவதற்கு மட்டுமல்லாமல் வேறு ஒன்றுக்கும் கிடையாது. அப்ப தேவன் ஒரு உடையை உண்டு பண்ணிட்டு அதுல ஒரு தலைப்பாகை உண்டு பண்றாரு. அப்ப அந்த தலைப்பாகை எது குறிக்குது அப்படின்னா, இந்த தலைப்பாகைய விரும்ப நினைக்கிறவன், ஆசைப்படுற ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷனும் கொண்டு போடக்கூடாது, எந்த ஒரு மனுஷனுக்கு கேடு விளை வச்சிடக்கூடாது. அந்த மனுஷனுக்கு தான் தேவன் சர்வ வல்லமையும் கொடுக்கிறாரு. சில ஊர்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, அவங்க மதத்துக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க இனத்துக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது.
ஒரு வல்லமையை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. தனக்குன்னு எல்லாத்தையும் வெட்டி போடுவான். முதல்ல தன் தேசத்துக்கு வேண்டி மற்ற தேசத்தை அழிப்பான். பின்னாடி தன்னுடைய பட்டணத்துக்கு வேண்டி உள்நாட்டிலே அடுத்த பட்டணம் அழிப்பான். பின்னாடி தாம் பிள்ளைக்கு வேண்டி உள்நாட்டில் இருக்கிற மற்ற பிள்ளையை அழிப்பான். இனி கடைசியில தனக்கு வேண்டி பிள்ளை அழிப்பான். நீங்க பைபிள படிச்சு பாருங்க, இதெல்லாம் இருக்குது. முகதாட்சியம் பார்க்கிறவன், பட்சபாதம் பார்க்கிறவன், கொலை செய்கிறவனை அல்லாமல் வேற ஒன்றுக்கும் அவன் உதவ மாட்டான். தேவன் அவனுடைய கரத்துல ஒரு விஷயத்தை கொடுக்க போறதும் கிடையாது. இப்படி அற்புத விதமான ஒரு பாகையை உண்டு பண்ணிட்டு கேட்கிறாரு கர்த்தரு. இந்த பாகைக்கு அழைக்கிறார். யாரெல்லாம் இதுக்கு வர போறீங்க? தலைப்பாகன்னு ஒண்ணு வச்சுட்டு, நியாயம்னு ஒரு சூழலை உண்டாக்கி வச்சுட்டு, மனுஷனை நியாயத்தோடு நியாயம் விசாரிக்கிறதுக்கு, தெய்வத்தை நியாயமாட்ட ஆராதிப்பதற்கு எத்தனை பேர் வர்றீங்கன்னு கேட்கிறாரு. பொறுப்பு நிறைய கொடுக்கிறாரு. அதுக்கு வருகைக்கு கேட்கிறாரு. இதை ஒரு ரெச்சிப்பு கூட சொல்லலாம். ரெச்சிப்புக்கு எத்தனை பேர் வாரீங்கன்னு கேட்கிறாரு. கேட்கும்போது ஒருத்தன் வர்றான். அவனோட குடும்பம் வருது. அவனோட பேர் தான் ஆரோன். இப்ப நம்ம கேட்கலாம் பாருங்க. நான் சொன்ன 2-3 வாரம் மட்டும் ஆரோனுக்கு 1000 ராஜாக்களை பார்க்கிலும், மேகமண்டலத்தில் இருக்கிற 10,000 கோடி பிசாசை பார்க்கிலும் இவன் ஒரு ஆளுக்கு பயங்கர பவர் கொடுத்திருந்தார் கர்த்தர். இவன் தான் பிசாசை கிழிச்சிட்டு உள்ள போக முடியும். தெய்வத்திட்ட இருந்து உள்ள போயிட்டு உயிரோடு கூட வருவதற்கு இவனாலதான் முடியும். பைபிள் சொல்லுது, தெய்வத்தை பார்த்துட்டு யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்படி இருந்த போதும் பிரதான ஆசாரியம் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திரைச்சீலங்கிற பிசாசை கிழிச்சிட்டு தெய்வத்தை பார்த்துட்டு பின்பு தெய்வத்தோட பேசிக்கிட்டு அவரோட சம்சாரிச்சுக்கிட்டு நல்லது கெட்டதெல்லாம் விசாரிச்சுட்டு மறுபடியும் அந்த திரைச்சீலை கிழிச்சிட்டு வருவதற்கு அவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவ்வளவு பெரிய அதிகாரி. உலகத்துல எந்த ராஜாவும் எந்த அதிகாரமும் தெய்வத்தை பார்க்க முடியாது. பார்த்தா செத்து போயிருவான். ஆனா இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் பார்த்தாரு, பேசினாரு, எல்லாம் பண்ணாரு இல்லையா? அவ்வளவு பெரிய அதிகாரம் எதுல நிறைஞ்சிருக்குன்னு, இந்த நியாயம் என்கிற சிஸ்டத்துல ஒரு வருஷம் என்னைக்கு வர்றானோ அன்னைக்கே தேவன் அவனை உலகத்துல தலை சிறந்தவனாய் மாற்றிவிடும். இப்போ அப்ப இந்த ஆரோன் நியாயமா நடந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நியாயத்துல நடந்தான். அவன் நியாயத்துக்கு நான் நடக்க ரெடி அப்படின்னு சொன்ன போதுதான் அவனுக்கு பின்னாடி மார்பதக்கம், இந்த ஏபோத்தெல்லாம் தரிக்கப்பட்டுச்சு. முதல்ல அழைப்பு, ரெடி ஆகுறியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் ரெடி ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். அவனுக்கு ஒரு சோதனையும் கர்த்தர் வச்சாரு. நம்ம எல்லாரும் ஒரு சோதனை படிச்சிருக்கிறோம். ஆபிரான தேவன் சோதிச்சாரு. தான் பிள்ளைய கேட்டார். இந்த மலையில கொண்டு போய் அவனை வெட்டி பலி கொடுன்னு ஆபிரான் செஞ்சுட்டான் அப்படின்ட்டு. இங்க அதை விடவும் அற்புத விதமான ஒரு விஷயம் இருக்குங்க. பிரதான ஆசாரியனுக்கு ஆபிரான விசுவாசத்துடைய தகப்பன் இருக்குது. ஆனா இந்த பிரதான ஆசாரிய பேரை இயேசு கிறிஸ்துக்கும் புதிய ஏற்பாட்டுல சொல்லுது. இவர் தான் மகா பெரிய பிரதான ஆசாரியன். ஆபிரகாமுடைய பேரு இயேசுக்கு கிடையாது. ஆனா பிரதான ஆசாரிய பேரு இயேசுக்கு இருக்குது. ஏன்னா ஆபிரகாமை விடவும் பிரதான ஆசாரியம் 10,000 மடங்கு பெரியவன். ஏன்னா ஆபிரகாம் கரெக்டா நியாயம் விசாரிச்சான் இல்லைன்னு தெரியாது. பிரதான ஆசாரியன் ஆரோன் கரெக்டா நியாயம் விசாரிச்சான். அவனுடைய நியாயத்துல ஒரு துளி மண் அளவு கூட அவன் நியாயத்தை புரட்ட மாட்டான். இப்ப எல்லாரும் லேவியாகமம் புஸ்தகம் புரட்டு, லேவியாகமம் புஸ்தகம் போட்டு 10வது அதிகாரம் இதெல்லாம் கேட்கணும். நம்ம எப்ப பார்த்தாலும் கடவுள்கிட்ட போய் கர்த்தர் எனக்கு தரல நெஞ்சில போட்டு அடிச்சிருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் கண்ணீர் விட்டுருக்க கூடாது இல்லையா? சுகபோகமா வாழுகிற உயிரோடு செத்தவ நான் மனசு விரும்பினபடி வாழ்ந்துட்டு எனக்கு கர்த்தர் ஒண்ணு தரல சொல்லக்கூடாது இல்லையா? வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது. அது அற்புத விதமான வாழ்க்கை. லேவியாகமம் 10வது அதிகாரத்துல இருக்குது. அவருக்கு ஆரோனுக்கு 4 குழந்தைங்க, 4 பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க இல்லையா? ஒருத்தன் பேரு நல்லா கேட்கணும். இப்ப என்ன பாருங்க, ஒருத்தன் பேரு நாதாப், இன்னொருத்தன் பேரு அபியூ, இன்னொருத்தன் பேரு எலாயசர், இன்னொருத்தன் பேரு இத்தாமர் அப்படின்னு 4 பேர் ஆரோனுக்கு இருக்கிறாங்க. ஆரோனுடைய மகன் 2 பேர், மூத்த 2 பேரும் ஆரோனுடைய பொறுப்புல வர்றதுக்கு இவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆரோன் மரிச்சிட்டா இந்த தேவனை சந்திக்க போறதுக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு இந்த நாதாப் அபியூ 2 பேருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வேதாகமம் சொல்லுது, லேவியராகமம் 10ல தேவ சமூகத்துல இருந்து அக்கினி வந்து ஆரோனுடைய 2 பிள்ளையும் பட்சித்து போட்டதுன்னு இருக்கு. அங்கதான் இருக்கு இல்லையா? நாதாப் அபியூ 2 பேரையும், மூத்த பசங்க 2 பேரையும் பட்சித்து போட்டுச்சு. இப்ப தேவ சமூகத்துல இருந்து அக்கினி வந்து நாதாப் அபியூ 2 பேரை பட்சித்து போட்டுச்சு. போட்ட உடனே தகப்பன் யாரு? ஆரோன். ஆரோன் தான் தகப்பன். அதுக்கு அடுத்த 2 பிள்ளைகளையும் அக்கினி பட்சித்து போட்டுச்சு.
மோசே சித்தப்பா. மோசைக்கு இடத்துல ஆரோனுடைய இன்னொரு தம்பியுடைய பையன் இருக்கிறார், இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, சித்தப்போட பிள்ளைங்க எல்லாம் உள்ளதான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே நம்ம எல்லாருமே நியாயத்தை புரட்டும் இல்லையா? இவன் என் பிள்ளை இருக்குது பாருங்களேன், இவன் தப்பு செஞ்சு இவன் அடிக்கும் போது என் பிள்ளைக்கு வேண்டியதான் போய் நிற்பேன். என் பிள்ளைய நான் விட்டு கொடுக்க முடியுமான்னு தான் கேட்போம். நம்ம எல்லாருமே கேட்போம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லும், உன் பிள்ளை தப்பு செஞ்சதோ நியாயம் செஞ்சதோ, நீ உன் பிள்ளை பக்கம் நின்னா உன் பிள்ளை என்ன விரும்புதோ அதற்காக உலகத்தையே நீ கெடுத்துருவேன். பாயிண்ட் பார்த்துருங்களேன். அப்போ ஆரோன் இருக்கும்போது ஆரோடைய சன்னிதானத்திலே தீ வந்து இறங்கி 2 பிள்ளைங்களை பட்சத்தை எரிக்கும் போது இவன் பிள்ளைகளுக்காக முதலாட்சியை பார்க்காமல், பிள்ளைகளுக்காக பேசாமல் அவன் அப்படியே சும்மா இருந்துட்டான். மோசையும் ஆரோன் வந்து சொல்றாங்க, இந்த மனுஷனை எடுத்து பாளையத்துக்கு புறமே கொண்டு போடுங்கன்றாங்க. பெத்த பிள்ளை தப்பு போச்சுடுங்க, தப்பு பண்ணிட்டான். தப்ப பின்னாடி சொல்றேன், என் பிள்ளை தப்பு பண்ணிடுச்சு, என் பிள்ளை தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து நியாயத்தை புரட்டணும்னா தெய்வத்தால் எனக்கு நன்மை கிடைக்க. எப்படிப்பட்ட ஆள் பாருங்களேன், அவன் எப்படிப்பட்ட ஒரு சோதனை கொடுத்தாரு பாருங்களேன். ஏதோ ஒரு பிரச்சனைன்னா கண்டுக்கிட்டா போயிடலாம். சோதிக்கிறதுக்கு என் வீட்டை எடுத்துக்கிட்ட சோதிக்கிறாரு. அந்த சோதனையில அவன் தேவனை முறுமுறுக்காமல், கபட்டு வாயினால நியாயத்தை புரட்டாமல் அப்படியே நின்னுட்டான். இதுதான் ஆச்சரியம். உங்களுக்கு தேவன் ஒண்ணு தரன்னு நினைக்கீங்களா? இப்போ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தர்றாரு, இல்ல ஒரு வல்லமை தர்றாருங்கள, உங்களோட தந்தா நீங்கள் தேவனுடைய நியாயத்தை புரட்டுவீர்கள் என்பதற்காக தான் தரல. உங்களுக்கு நிறைய செல்வங்களை கத்த தருவாரு, தந்தா நீங்க தேவனுடைய நியாயங்கள் எல்லாம் புரட்டி போடுவீங்க, மாறமாக சுய விருப்பத்துக்கு வாழுவீங்க. நீங்க நினைக்கலாம், எனக்கு ஏன் தரல. பாயிண்ட் இருக்குது, உனக்குள்ளாய் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவனுடைய நியாயத்தை புரட்டாமல் இருந்தால் கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் தருவார். நியாயத்தை புரட்டிடக்கூடாது. சொந்த பிள்ளை என் காலுக்கு கீழே செத்து கிடக்குது, மூத்த 2 பிள்ளைங்க காலுக்கு கீழே செத்து கிடக்கும் போது அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பாவம் செஞ்சான், அவன் தப்பு அனுபவிக்கிறான். அதுக்காக என் பெத்த பிள்ளை என்பதற்காக, என் ரத்தம் என்பதற்காக நான் அதுக்கு வேண்டி நான் ஒன்றும் போக முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் இங்க இருக்கிறேன், என் பிள்ளை வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு எங்கேயோ போகுதுன்னா நான் என் பிள்ளைய பிடிச்சுக்கிட்டு தேவ ஞானத்தை, தேவ நியாயத்தை, தேவ நீதியை புரட்டக்கூடாது. இங்க பாயிண்ட பிடிச்சுங்க. இங்க நிறைய பேருவே நியாயத்தை புரட்டிடுவாங்க. இப்ப என் புள்ள தப்பு செஞ்சீங்களா, எல்லாரும் இங்க பேசுற பேச்சு எப்படி பேசுவாங்கன்னு, என் புள்ள தப்பு செய்யல, அவங்க பிசாசுக்கு பார்த்தாங்க. என் புள்ள தப்பு செய்யல, அவன் தான் தப்பு செஞ்சான். என் புள்ள தப்பு செய்ய, இதெல்லாம் பேசுவாங்க பாருங்க. என்னைக்கு ஒரு மனுஷன் துணிகரமாய் தனக்குள்ளாக நடக்கிற நியாயத்தை புரட்ட ஆரம்பிக்கிறானோ, இப்போ தெய்வம் அவனுக்கு ஒன்னும் கொடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்கும். நிறைய பேரு பாடுறோம் இல்லையா, நம்ம பாடுறோம், ஆராதிக்கிறோம், குட், ரொம்ப நல்லது, நல்ல விஷயம் இல்ல சொல்ல முடியாது. நம்ம ஆராதனையில தான் உங்களுக்கு நான் தீர்க்கதரிசனம் கொண்டு வரேன் இல்லையா. ஆனா இந்த ஆராதனையினால நான் தீர்க்கதரிசனம் கொண்டு வரல, நான் நியாயத்தை புரட்டக்கூடாது என்பதற்காக, தேவத்திற்காகவே வாழ்ந்து சாக வேண்டும், எந்த விஷயத்துல எந்த மனுஷனுடைய நியாயத்தை புரட்டிவிடக் கூடாது என்பதற்காக அதுல உண்மையா இருக்கிறதுனால ஆராதிக்கும் போது தீர்க்க தரிசனங்களும் நன்மைகளும் வந்து விடுகிறது. அவ இப்ப கேட்கிறாரு, இந்த பிரதான ஆசாரியனுடைய தலையில கொடுக்கப்பட்டிருந்த அந்த பாகைய உங்களுக்கு தரட்டான்னு கேட்கிறாரு. நீங்க வாங்க ரெடியா இருக்கீங்களா? நியாயத்தை புரட்ட மாட்டீங்க தானே? உங்க பிள்ளைங்களுடைய பாவத்துக்காக நீங்க தெய்வத்தை விட்டு போயிடக்கூடாது. உங்க பிள்ளைகள் தப்பு செய்யும் போது மத்த மனுஷனை திட்டி விடக்கூடாது இல்லையா? உங்க மனைவி தப்பு செய்யும் போது மத்தவங்களுக்கு திட்டிடக்கூடாது. உங்க யாராவது ஒரு மனுஷன் தப்பு செய்தா யாரையும் திட்டிடக்கூடாது, பேசக்கூடாது, தண்டனை கொடுக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருந்தா நான் சொல்றேன், உங்களை தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கும். இப்போ இந்த பிரதான ஆசாரியம் இருக்கிற ஆரோன், அவனுடைய பிள்ளைகள் என்ன தப்பு செஞ்சிச்சு நல்லா கேட்கணும். அப்படிலாம் பெரிய ஒரு தப்பெல்லாம் செய்யல. மனுஷனுக்கு அவன் தப்பு செய்யலாம், ஆனா தேவனுக்கு முன்னாடி தப்பு செஞ்சதுனால ஆரோன் அதை அங்கீகரித்து கொண்டான். தேவன் தண்டனை பண்ணுனா தண்டனை தான், தேவத்தை மீறி யாராலும் ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற ஒரு நல்ல போக்குடைய மனுஷனா இருந்தான் இல்லையா. 3 தப்பு செய்யறான். 1, அவன் தலையில இருந்த பாகையை கலத்தி போட்டான். என்ன அர்த்தம் நல்லா கேட்டுங்க. எங்க நல்வாழ்வு இல்லாம போகுதுன்னு, நான் ஆலயத்துக்கு வருவேன் ஆனா பாகை இல்லாமல் வருவேன் அப்படின்றான். என்ன அர்த்தம்? நான் சர்ச்சுக்கு போவேங்க, ஆனா நீதி நியாயமா நடக்கணும் அப்படின்னு சொன்னா நான் கீழ்ப்படிய மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? நான் சர்ச்சுக்கெல்லாம் வருவேன்,
நான் சர்ச்சுக்கு வந்து பாடுவேன், ஆராதிப்பேன். பட் ஆனா தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கோ தேவனுடைய வார்த்தைகளுக்கோ நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு ஒரு கட்டளை வந்தா நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்றான். அதாவது முன்னாடி பாகை உடையவனா வந்தான், பின்னாடி பாகை இல்லாதவன் வந்தான், தலைப்பாகை இல்லாதவனாய் வந்தான். அப்ப நான் சொல்றேன், ஆராதனைக்கு வரும்போது நான் எதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்? அட்லீஸ்ட் நான் ஒரு கரந்தட்டுவதற்காக என் இருதயத்தை விட மாட்டேன், இந்த சட்டத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு தரமாட்டாரு. அது நியாயம் கிடையாது. தெய்வத்துக்கிட்ட எல்லா தெய்வங்களுக்கும் சட்டம் கிடையாது, சட்டம் கிடையாது. ஆனா இந்த தெய்வத்துக்கு சட்டம் உண்டு, சட்டம் உண்டு. கரெக்டா போனாதான் பாயிண்ட் கிடைக்கும். அப்போ நான் தெய்வத்திட்ட வர்றேன், அங்க பாகைன்னு ஒண்ணு இருக்குது, நியாயம்னு ஒண்ணு இருக்குது, நீதின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு நான் அதை மாட்டிக்கொண்டுதான் ஆக வேண்டும்ங்கிற கட்டாயம் இருக்குது. அதை மாட்டிக்கொள்ள வேண்டும் என்றுதான் வரணுமே தவிர என் மனப்போக்கன்படி வரக்கூடாது. இவன் ஒரு முறை மனப்போக்கன்படி வந்தான், அந்த பாகை இல்லாம வந்தான். இரண்டாவது, அவன் வஸ்திரத்தை மாத்தி போட்டு வந்தான். அவனுக்கு ஒரு அங்கி கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதை சொல்றது போலீஸ்காரங்க போடுறது, இல்லைன்னா நாடக மேடையில ஸ்திரீகள் போடுற மாதிரி ஒரு அங்கியை போட்டுட்டு வந்தான். சொல்லுங்களேன், ஏன் இந்த மாடல் ட்ரெஸ் போட்டு வந்தான்? மாடல் ட்ரெஸ் நீங்க போட்ட ட்ரெஸ் சொல்லல, வேற மாதிரி மாடல் போட்டு வந்தான். வேதாகம் சொல்லுது, அவன் தெய்வத்துடைய வல்லமை நிறைந்த அந்த வஸ்திரத்தை கிழிச்சு போட்டான்றது. தெய்வத்திட்ட வரும்போது இங்க நிறைய பேர் கேட்கணும், தெய்வத்திட்ட வரும்போது தேவனுடைய மகத்துவங்கள் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ஆராதனையில இருந்து ஆராதிக்கிறது. நான் உலகத்துல இருக்கும்போது தெய்வம் எனக்கு பல சட்ட திட்டங்கள் தந்திருக்குது, சில மகத்துவங்கள் தந்திருக்குது. நான் எதை தரித்து கொள்ள வேண்டும், எதை தரித்து கொள்ள கூடாதுன்னு போதிச்சிருக்குது. நான் மனுஷனோட கூட வாழும்போது எப்படி வாழன்னு போதிச்சிருக்குது, நான் உறவுகளோட கூட எப்படி வாழன்னு போதிச்சிருக்குது. இந்த சட்ட திட்டங்கள் போதனை எல்லாவற்றையும் கிழிச்சு போட்டுட்டு தான் மனம் போன போக்குல ஒரு ஆடையை உடிச்சிட்டு வரக்கூடாதுன்றார். என் விருப்பத்துக்கு நான் ஆராதிப்பேன் அப்படியும் வரக்கூடாது. ஆராதனைக்கு வருவேன், ஆனா கர்த்தருடைய சட்ட திட்டத்துக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு வரக்கூடாது. அவன் வந்தான், ஆரோனுடைய மகன், நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆனா சர்ச்சில் சொல்லப்படுற சட்ட திட்டத்துக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன், எனக்குன்னு ஒரு போக்கு இருக்குது, அந்த போக்குல தான் நான் போவேன்னா தேவ சமூகத்தில இருந்து அக்கினி வந்து அவனை படிச்சு போட்டுச்சு. அவனை படிச்சு போட்டுச்சு. அவன் மூலமாய் ஆரோனே இழுக்க பாக்குது. ஆரோன் நல்ல காலம் நல்ல தேவனோடு இருந்திருக்கிறான். எல்லா மனுஷனும் கெட்டு போறது முக்கியமா ஒரு பாயிண்ட், பிள்ளைங்களை வச்சு தான் கெடுக்கும். நல்லா கேட்டுக்க, பிள்ளைங்களை வச்சு தான் கெடுக்கும். பெரும்பாலும் 100% தாய் தகப்பமாருங்க தேவத்தை விட்டு பின்வாரி போனதுக்கு காரணம் தாய் தகப்பம் மட்டும்தான். பிள்ளைங்களை வச்சு தாய் தகப்பனை இழுத்துச்சு. ஆனா பிரதான ஆசாரியன் ஆரோன் என்ன பண்ணிட்டான், பிள்ளைகள் எந்த மாதிரி கேடி செஞ்சு தேவனால் சுட்டரிக்கப்பட்டு அது செத்து போனாலும் நான் தேவனுக்காக செய்யப்பட்ட, தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாய பிரமாணங்களை விட்டு நான் மாறப்போறது கிடையாது. இதுதான் பாகை, பாகையுடைய பவர் இதுதான். அப்போ நம்ம ஊர்ல பாப்போம் பாருங்க, தலைப்பாயெல்லாம் கட்டிருப்பாங்க பாருங்க, அது வந்து சும்மா கடமைக்கு கட்டிருப்பாங்க. ஆனா நிஜமா அந்த தலைப்பாகுடைய பவர் என்னதுன்னா இதுதான். நியாயத்தை புரட்டாத ஒரு மனுஷன் தேவன் விரும்புகிறார். நியாயத்தை எவனுக்காகவும் எதுக்காகவும் புரட்டக்கூடாது, எந்த சூழ்நிலைக்காகவும் தேவனுடைய நியாயத்தை புரட்டக்கூடாது. அப்படி புரட்டாம இருக்கிற ஒரு மனுஷன் சின்ன சின்ன விஷயத்துக்கு புரட்டிடுறான் மனுஷன். சின்ன சின்ன விஷயம், ஒரு 10 ரூபா விஷயத்திலேயே மனுஷன் சீட்டிங் பண்ணிடுவான். ஒரு 15 ரூபா விஷயத்திலே ட்ரிக்கர்லாம் இருக்கும் பாருங்க. கர்த்தருக்கு பிடிக்காது, கர்த்தர் ஒரு பொறுப்பு தர மாட்டாரு. ஏன்னா கொஞ்சத்திலே உண்மை இல்லாதவனுக்கு நிறைய விஷயத்துல பொறுப்பை கொடுத்தா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். அதனால அவர் சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மை இருங்க, கொஞ்சத்துல உண்மை இரு, எவனுக்கும் முகதாட்சியம் பார்க்காத. ஒருவனை நீ மன்னிச்சா எல்லாரையும் மன்னிச்சோம், அந்த மாதிரிதான் போகணும். என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு போனீங்கன்னா உன் பிள்ளைக்கும் கர்த்தர்ட்ட பொறுப்பு கிடைக்காது, உனக்கும் பொறுப்பு கிடைக்காது. எந்த சூழ்நிலையிலும் சரி, மரணமானாலும் ஜீவனானாலும் கர்த்தருடைய நியாயத்தை நான் புரட்ட, இந்த உலகத்துல நான் இந்த உலகத்துல பெரிய லெவலுக்கு நான் போகணும், நான் ஒரு பிரதான ஆசாரியனை போல சகல வல்லமை உடையவனா இருக்கணும். நான் அதுக்கு தேவன் என்ன நியாய பிரமாணம் கொடுத்தாலும் நான் அதுக்கு வாழ. இந்த தலைப்பாக என்ன செஞ்சிடும்? நான் ஒரு தலைப்பாக தலையில கெட்டிருக்கிறேன் இல்லையா,
இல்லைன்னா நியாயம்னு ஒரு சிஸ்டத்தை என் மூளையில வச்சிருக்கிறேன். என் தலைப்பக்கம் மண்டையில கொண்டு போறாங்கன்னா எல்லாரும் பார்க்குற அளவுக்கு இவரை பார்த்தா ஒரு மனுஷனுக்கு குறை சொல்லக்கூடாது. சூப்பர் ஆள் ஏன் சொல்லணும்? இவரை பார்த்தா சூப்பர் ஆள், சரியான ஒரு நியாயம் விசாரிக்கிறார். சூழ்நிலைக்காக சபை விசுவாசியா மற்றவங்களா இருந்தா என்ன, மற்றவனுக்கும் சுவாசம் தான் இருக்குது, சபை விசுவாசிக்கும் சுவாசம் தான் இருக்குது. மற்றவனுக்கும் வயிறு தான் இருக்குது, சபை விசுவாசிக்கும் வயிறு தான் இருக்குது. ஏன்னா மற்றவன்னா சாவலாமா, வேற ஜாதினா சாவலாமா, வேற இனத்துக்காரனா சாவலாமா, யாரும் சாவக்கூடாது. நியாயம் எதுவா தான். எங்க சபை விசுவாசி, எங்க ஊருக்காரர் விட்டு கொடுக்க முடியாது, எங்க தெருக்கார பையன் விட்டு கொடுக்க முடியாது, நியாயத்தை இவனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. அதான் பவர். அதான் ஒரு தேவனுக்குரிய அழகுங்க. என் பொருளாதாரம் கெட்டு போலாம், கர்த்தருடைய நியாயத்தை நான் புரட்டக்கூடாது. உயிர் போனா கூட அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிருக்கணும். என் மேல ஏறின தலப்பாக எந்த சூழ்நிலைக்காக எவனுக்கான இறக்கி வைக்க மாட்டேன். உயிரை வச்சு நில்லு. கிறிஸ்துவங்கிறது ஈஸி வாழ்க்கை அல்ல. சபையில சொல்றாங்க ஈஸி ஆராதிக்கலாம், கிடையாது. உன் மனசே 99 தேவனோட இறுக்கமா வாழ முதல்ல ஒத்துக்கொள்ளாது. 2வது பிசாசு ஒத்துக்கொள்ளாது. 3வது ஒன்னே சுற்றிருக்கிற மனுஷன் தேவனோட இறுக்கமா இருக்க ஒத்துக்கொள்ள மாட்டான். அப்படிப்பட்டதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அது வேணும் அப்படின்னு தேவனோடு கூட உட்கார்ந்து நான் வாழ வேண்டும் அப்படின்னு விசுவாசிச்சான். எல்லா விதமான பிசாசுடைய வல்லமைகளை நொறுக்கி ஒன்னிலமாக்கி நான் உயர்ந்த நிலைமைக்கு போகணும்னு ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லுவேன். சகல விஷயத்திற்காகவும், சின்னதாயினும் பெரியவதாயிலும் எதுக்காகவும் என் நியாயத்தினை புரட்டக்கூடாது. இப்ப ஒரு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம எல்லாரும் இல்லையா? தானியலை தூக்கி அக்கினியில போட்டாங்கன்னு நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் இல்லையா? நானும் நிறைய நாள் படிச்சிருக்கிறேன். நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய பொற்சலை உண்டு பண்ணாரு. அந்த பொற்சலையை ஆராதிப்பதற்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரிகள், ராஜாக்கள் எல்லாரும் கூப்பிட்டாரு. பாபிலோன் தேசத்தில் இருந்த ஜனங்களை கூப்பிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வரும்போது, ஒன்று கூடி வரும்போது, நல்ல மேள தாளங்கள் எல்லாம் அடிச்சு பண்ணும்போது எல்லாரும் அதை பணிந்து குனிந்து ஆராதிக்க வேண்டும் சொன்னாங்க. எல்லாருமே பணிந்து குனிந்து ஆராதிச்சாங்க. சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ என்பவர்கள் மட்டும் பணிந்து குனிந்து அதை ஆராதிக்கவில்லையா? ஏன்னா விக்கிரத்தை ஆராதிப்பது நியாயம் இல்லை தேவத்துக்கு இல்லையா? அதனால விக்கிரத்தை ஆராதிக்காம இருந்தா அவனத்துக்கு உள்ள போட்டான் இருக்குது. ஆனா அவனை உள்ள போடும்போது 3 சம்பவத்தோடு தான் உள்ள போட்டாங்க. 3 சம்பவம் அவனுக்கு நடந்துச்சு. சும்மா பிடிச்சி உள்ள போடலங்க. 3 நல்லா கேட்டுக்க. விக்கிரத்தை ஆராதிக்கலன்னு சொன்ன உடனே அவன் தீனால காப்பாற்றப்படல. அவன் 3 வல்லம் இருந்துச்சு. தலப்பாகை. தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 21 படிச்சு பாருங்க, அதுல இருக்கும். அவனை கெட்டி அக்னி சூளையில போடும்போது அவனுக்கு தலைப்பாகை தரிச்சு போட்டாங்களான்றது. அப்படின்னா என்ன? ஏன் அந்த தலைப்பாகை அவன் அது அவனுடைய தலையில இருந்து போகக்கூடாதபடிக்கு அரசாங்கத்தை மீறி அந்த தலைப்பாகையை வாங்கி அவனை கெட்டி போடும்போது தலைப்பாகையை தலையோடு கூட வச்சு ஏன் சேர்த்து கொண்டான்? அவன் சொல்றான், ராஜாவா இருந்தாலும் சரி, அக்கினியா இருந்தாலும் சரி, ஏன் நியாயத்தை புரட்ட மாட்டேன் என்பது உலகம் பார்க்கணும். இந்த வேதத்தை வாசிக்கும் போது தானியேல் சாகும் போதும் பாகையோடு தான் செத்தான்னு சொல்லி உலகம் வாசிக்கணும்னா, நான் செத்தாலே நியாயத்துக்காக தான் செத்தேன், தேவ நியாயத்துக்காக ஒருத்தன் செத்தான் சொல்லி வேதாகம் எழுதப்படட்டும் சொல்லி தான் செத்தான். அவன் உயிர் திரும்பி வருவானுங்கிறது அவனுக்கு தெரியாது. செத்தாலும் நான் உயிர் மீண்டாலும் உயிர் மீளா போனாலும் நான் என் நியாயத்திலே நடப்பேன் என்பதை உறுதி காட்டிட்டான். அதை பாகை மூலமாய் காட்டுறான். அதாங்க ஒரு ஆவிக்குரியவன். வெள்ளை சட்டை போடுறதுல ஆவிக்குரியவன். உயிரே போனாலும் சரிதான், நான் செத்து போறேன் கவலைப்பட மாட்டேன், ஆனா என் நியாயத்தை புரட்ட மாட்டேன். அது நியாயத்தை புரட்டுறவன் கொலைகாரனா இருக்கிறான். மதத்துக்காக வாழுறவன் கொலைகாரனா இருக்கிறான். தேசத்துக்காக வாழுறவன் கொலைகாரனா இருக்கிறான். விக்கிரத்துக்காக வாழுகிறவன் கொலைகாரனா இருக்கிறான். கர்த்தருடைய நியாயத்துக்காக வாழுகிறவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வான இல்லாமல் ஒருவனை தீண்ட மாட்டான். அதான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன்னா மூஞ்சிலையும் நாட்டிலையும் எதை போடுறதை கலத்துறது கிடையாது. எந்த மனுஷனையும் தப்பு செய்யாமல் தண்டிப்பதற்கு இனங்களும் மதங்களும் ஜாதிகளும் தப்பில்லாத தண்டிக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த இனம் ஜாதி மதம்லாம் இருக்குது எதுக்குன்னு? தப்பு செய்யறவனை தண்டிக்கிறது இல்ல,
என்னுடைய நல்வாழ்க்கைக்காக எல்லாரும் கொள்வதுதான் இனமும் ஜாதி மதமும் தேசமும். அதான் தேவன் சொன்னார், உன் இனத்தை விட்டு தேசத்தை விட்டு ஜாதியை விட்டுட்டு வான்னு ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். ஏன்னா அவன் தப்பு செய்தெல்லாம் அவனை கொல்றதுக்கு. நீ என் சுகபோக வாழ்க்கைக்கு தடையா இருந்தால் யாரா இருந்தாலும் கொல்லும். மதம் அப்படிப்பட்டது, வெறி உள்ளது. படிப்பு அப்படித்தான், கல்வி அப்படிப்பட்டதுதான், மொழி அப்படிப்பட்டதுதான். என் மொழிக்காரன் நல்லா இருக்கணும்னா இன்னொரு மொழிக்காரன் ஆவிக்குரிய மனுஷன் அல்ல. அதனால அந்த பக்கம் போற அந்த இனம் ஜாதி, எங்க ஊரு எங்க இனம் எங்க ஜாதி அங்க போகாத. நீ ஒரு நாளைக்கு கொலைகாரனா மாறுவ. அது கொலையை தான், வெறியை தான் தூண்டி விடும். கொலை செய்யறதா அவனுக்கு கடைசி எண்டு. மதத்துடைய வெறி, இனத்துடைய வெறி என்னதுன்னா அவங்களுக்கு கீழ்ப்படின கொலை செய்வான். கிறிஸ்துவம் அப்படி என்ன வந்துட்டு போட்டு என் தலைப்பாக என் தலையில இருந்து களத்தை சம்மதிக்க மாட்டேன். அப்படியே தலைப்பாவை ஆளை சுத்தி தலைப்பாவோடு கூட போட்டு உள்ள கொண்டு எரிக்கும் போது தீயும் அவிழ்ந்து போயிடுச்சு. நியாயத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல எந்த சக்திக்கும் பவர் கிடையாது. பட்டினி கிடந்துட்டு போறேன் நான். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு மனுஷனும் கிடையாது, பேயும் கிடையாது. சொல்லுங்களேன், பிசாசு எப்படி வரும் தெரியுமா உங்களுக்கு? பிசாசு நீங்கள் நியாயத்தை புரட்டுகிறதுனால பிசாசு உங்களுக்குள்ளாய் வருது. ஒரு நியாயம் புரட்டும் போது 9,000 பிசாசு உள்ள வரும். ஒரு லேகியன் வரும்போது 6,000 பிசாசு உள்ள வருவான். ஒவ்வொரு நியாயத்தை புரட்டும் போது பிசாசு தான் உள்ள வருங்க உங்களுக்கு. அதனால எந்த சூழ்நிலைக்கு நியாயத்தை புரட்டக்கூடாது. என் விசுவாசத்தை எந்த காரணத்தை கொண்டு நான் மறுதளிக்க கூடாது. எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு செகண்ட் கூட நான் நியாயத்தை போட்டோம். இப்போ வரும் பாருங்க, எங்க நம்ம சபை பொம்பளைகளுக்கு என்னத்தை பிரசங்கிச்சு புருஷனுடைய பாக்கெட்ல பைசா எடுத்துக்கிட்டு இல்லைன்னு சொல்லி அவ்வளவு பொருட்டு வாழ்வார். இவங்களுக்கு பெரிய விஷயத்தை என்னத்தை பேசுறது? புருஷன் 50,000 ரூபாய் சம்பளம் அனுப்பியிருப்பான், ஊர்ல வந்து கேட்பான், எல்லாமே தின்னு தீத்து கடத்திட்டு சொல்லியிருப்பான். பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணதுல பைசா எல்லாம் அப்படி காலி ஆயிட்டு. எங்க நியாயத்தை எங்க பேசுறது முடியும்? ஆமென். அதனாலதான் சர்ச்சைக்கெல்லாம் எல்லாம் யாரையும் வெள்ளெல்லாம் போட்டுருன்னு அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய ஏமாற்றங்கள், வஞ்சனைகள், சூதுகள், களவுகள், பொய்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு நான் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா வந்து சபையில வந்து இருக்கிற கல்லறைகளையாட்டு சபையில வந்து இருக்க நான் அனுமதிக்க கிடையாது. உள்ளம் எந்த மனுஷனையும் பேசக்கூடாது. நான் நியாயாதிபதி அல்ல. எந்த மனுஷன் நியாயம் இருக்கிறதுக்கு கர்த்தரோ நியாயாதிபதி. நான் நியாயாதிபதி அல்ல. நான் எல்லாவற்றையும் விட்டு ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு கொடுக்கிற அளவுக்கு தேவனோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு ஒரே மாதிரி நியாயம் விசாரிக்கிற கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்கணும். அப்பதான் ஏழையானவனுக்கு வாழ்வதற்கு இருதயத்துல சந்தோஷம் உண்டாகும். ஏழையானாலும் பணக்காரனாலும் தேவ சமூகத்துல நியாயம் ஒரே மாதிரி இருக்கும். ஆரோடைய சமூகத்தை ஒரு கூட்ட ஜனங்கள் ஏன் தேடி போனாங்க? ஏன்னா அவனுடைய நியாயம் கரெக்டா இருக்கும். எளியவம்னா தூக்கி வெளியே போட்டுட்டு பணக்காரனத்துக்கு உள்ளே ஏற்ற கிடையாது. எல்லாரும் நியாயம் ஒரே மாதிரி விசாரிக்கிறான். தானியேல் எதுக்கு இவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவனா இருந்து தேசத்துல ஆளுமை உள்ளவனா மாறினா? உலகம் முடி மட்டும் தானியேலுடைய புஸ்தகத்தை சாத்திரக்கு மேசாக்கு பத்தி ஏன் படிக்கிறோம்னா, அவன் நியாயத்தை விரும்பினான், நியாயத்துக்காக தான் வாழுவான். ஒரு இடத்துல நியாயம் மாறி புரட்டப்பட்டா அந்த சமூகத்துல நிக்கவே கூடாது. அது என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, என் பையனுக்கு கல்யாணம் நடக்குது, நியாயம் இல்லாத இடத்துல என்ன என்னைக்கு ஒரு நாம மாட்டோம். எப்படி மனுஷன் இச்சையோட கொடுற காரம் பாருங்க, தனக்கு என்ன கிடைச்சாலும் வாங்கிக்கிட்டு அதுலயே மாண்டி போட்டு போறது. ஒருத்தர் நியாயம் இல்லாம விசாரணை நடத்தலாம், நாங்க நிக்க மாட்டேன். அங்க தெய்வம் கிடையாது. அது மனுஷனை கொள்றது மதமாங்க, மனுஷனை கொள்றது மொழியா, இனமா, இதெல்லாம் ரத்தமா, கலரா, ஊர் பேரா, இது மனுஷனை கொள்ளலாமா? நியாயத்துக்காக சாகுற மனுஷன் உலகத்தையே ஜெயிப்பான், கண்டிப்பா ஜெயிப்பான். இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. நியாயம் அவ்வளவு பெருசு. ஆராதனையும் ஜெபமும் துதிப்பும் ஒரு மனுஷனை இந்த கேரக்டர் உடையவனா மாறிடும். அவன் வாழ்க்கையில இப்ப திருப்பிடுங்க. பாகையை பத்தி சொன்னேன் முதல்ல. பாகனை என்னது அப்படின்னு நியாயம் சொன்னேன் இல்லையா? அது எப்படிப்பட்டதுன்னு, தேவனை ஆராதிக்கும் போது உண்மையோடு கூட ஆராதிக்கின்றார். தேவனை ஆராதிக்கும் பொழுது அன்பு செய்து ஆராதிக்கும், அதான் நியாயம். அன்பு இல்லாமல் ஆராதிக்க கூடாது.
அன்பு இல்லாதவன் ஒண்ணுக்கு உதவ மாட்டான்னு சொல்லுது. நான் தேவத்திட்ட அன்பு வைக்கல, ஆனா ஆராதிக்கிறேன். அது எவ்வளவு பெரிய மூடத்தனம் பாருங்களேன். எனக்கு தேவன்ல அன்பு கிடையாது, எனக்கு தேவத்துல பிரியம் கிடையாது, ஆனா நான் ஆராதிக்கிறேன். அதான் தேவன் பிடிக்கலையா, அன்பு வைக்கல, அப்புறம் எப்படி ஆராதிச்சு பிரோஜனம் இருக்குது? சரிதானே சொல்றது? அன்பு இல்லாத அன்போ எல்லாத்துக்கும் உதவும், அன்பு இல்லாத ஒண்ணுக்கு உதவாது. ஆனா நான் தேவன்ல அன்பு இல்ல, ஆனா ஆராதிக்கிறேன். அது எவ்வளவு பெரிய மூடத்தனம் பாருங்களேன். சங்கீதம் 58:11 சொல்றாரு, நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஆனா அன்போட துதிக்கிறேன். நானு கர்த்தரை ஆராதிக்கிறேன், முழு பலத்தோட, முழு ஆத்மோட, முழு சிந்தையோட அவரை துதிக்கிறேன். நானு பாருங்கிற என்னது, நான் தேவத்தை ஆராதிக்கிறேன், அவருடைய நியாய பிரமாணத்தின்படி, சட்டத்திட்டத்தின்படி தேவனத்தில் அன்பு கூர்ந்து நான் அவரை ஆராதிக்கிறேன். அந்த இதுல போட்டிருக்கு, நானு எல்லா கடும் சூழலிலும், எல்லா பிரச்சனையிலும், எல்லா நிந்தைகளிலும், எல்லா கஷ்டத்திலும் நான் அவரை ஆராதிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அன்பு என்னது? அன்பு என்ன செய்யும்? 58 சங்கீதம் போன செய்யும். அன்பு என்ன செய்யும்? எல்லா கஷ்டத்திலும், எல்லா பிரச்சனையிலும், எல்லா சூழலிலும் கர்த்தரை துதிக்கும். நான் ஆராதிக்கிறேன், ஆனா எந்த நிந்தையும், எந்த அவமானமும், எந்த ஆசையும், எந்த மோசமும் என் அன்பை விட்டு ஒரு காலம் பிரிச்சிட முடியாது. அதான் பாகை. அதை காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? என் முழு பலத்தோடு, முழு விதத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை அல்லாமல் வேற ஒன்றை ஆராதிக்க மாட்டேன், அன்பு பலம் உள்ளதுன்னு காட்டுறாரு. அப்ப அவன் சொல்றான், சரி உன் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு தேவனிடத்துல பலம் கொண்டு ஆராதிப்பு சொல்றியே, அந்த நியாயம் எடுபடுதா இல்ல என் வல்லமை எடுபடுதான்னு அவன் சொல்றான். நேபுகாத்நேச்சர் நேச்சர் இவர் சொல்றாரு, பாரு, தேவன் விதிச்ச நியாயத்தின்படி எவன் வாழ்ந்தானோ அவன் அக்கினியில விழுந்தாலும் ஜெயிப்பான். தூக்கி பாகையை வச்சுதான் கட்டுறான். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவையும் கட்டல, போட்டின்னு ஒண்ணு நிலவிட்டு, அந்த போட்டியில இப்ப சாத்ராக் மேஷாக்கா அபேத்நேகோவா இல்ல பாபிலோனுடைய ராஜாவை யார் ஒரு போராட்ட களம் வருது. போராட்ட களத்துல அதிகாரம் அல்ல ஜெயிச்சது, நியாயத்தின்படி கர்த்தரை ஜெயிச்சான். 2 ரூபாய் கிடைச்சா உற்றுவடி, கர்த்தராவது மண்ணாங்கட்டியா. 8 ரூபாய் லாபம் கிடைச்சா ஞாயிற்றுக்கிழமை ஆஃப். 12 ரூபாய்க்கு ஒரு தடவை கேட்பாரு, திருவிருந்து வாரியாப்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், இப்பதான் புது மாடு வாங்கியிருக்கிறேன். மாடு வாங்கினா சர்ச்சுக்கு வரலையா? ஒரு தடவை கேட்பாரு, சர்ச்சுக்கு வா, இப்பதான் புது பொண்டாடி கேட்டிருக்கிறேன் நான், அதனால சர்ச்சுக்கு வர முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, 1 வருஷத்துக்கு வேலைக்கு தான் லீவு, சர்ச்சுக்கு லீவ் இல்ல முடியல, அதனால எல்லா நாள் லீவுன்ட்டான். ஒரு ஆட்டை கொண்டேன், மாட்டை கொண்டேன், வீட்டை கொண்டேன், பொண்டாட்டியை கொண்டோம்னா யாரு? ஆண்டவர் சொன்னாரு, அவனெல்லாம் விட்டுட்டாரு. அப்படி விட்டு அவனை விட்டு, அவன் வேண்டாம் நம்மளுக்கு, இந்த சாக்கு சொல்லணும் வேண்டாம், தெருக்கள்ல போய் கூப்பிடுனாரு, சந்த வெளிகளை போய் கூப்பிடு, சாப்பாட்டுக்கு அலைஞ்சி கொண்டிருப்பானே அவனை போய் கூப்பிடு, இதை சாப்பிட்டா என்ன அன்பு கூறுவான். அப்படிதான் அந்த கல்யாண வீட்டு கொண்டாட்டம் மிகுதியானது, சந்தோஷம் இருந்து ஆர்ப்பரிச்சிருந்து. அவன் கேட்டாரு, யார கேட்டு நீ வரமாட்ட சொல்லலாம்? ஆடு வாங்க யார் காசு கொடுத்தா? பெண்ணு கேட்ட யார் பெண்ணை கொடுத்தா? எல்லாம் கர்த்தர் தானே கொடுத்தாரு. அது நான் சொல்லுவேன், மனுஷன் தன்னுடைய சுய லாபத்திற்காக எந்த நியாயத்தையும் புரட்டிடுவான். சாத்ராக் மேஷாக் அப்படி கிடையாது. அவன் சொல்றான், என் தலைப்பாக இங்கேதான் இருக்கும். நான் சொல்லுவேன், அவன் அக்னியில விழும்போது ஒரு சபதம் விட்டுருப்பான், இந்த தலைப்பகைய மசரை காப்பாற்றும். அதெல்லாம் வேதம் சொல்லுது, அவன் முடி கூட கருகையில அவன் பாகை காப்பாற்றிட்டு, அவன் நியாயம் அவன் முடிய கூட கை வைக்க முடியாம காப்பாற்றிட்டு. அது ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு, உள்ளத உள்ளது சொல்லு, இல்லத இல்லது சொல்லு, அதுக்கு மிஞ்சின கர்த்தரால் ஆகட்டும். பற்றிய கடந்து செத்துட்டு போயா நித்திய அத கத்த சொன்னாரு, ஒத்த கையோட போ, ஒத்த கண்ணோட போ, பரலோகத்துல நீ இருப்ப, சுகபோகத்துக்கு போயிடாத, நீ அங்க காணப்பட மாட்ட. நம்ம எல்லாம் யாருங்க? ஒண்ணும் கிடையாது. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பாபிலோன் தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறான். இந்த அக்னிக்கு விடுறதுக்கு முன்னாடி உயர்ந்த ஸ்தானம் தான், அக்னிக்கு பின்னாடி உயர்ந்த ஸ்தானம் தான். ஸ்தானங்கள் எல்லாம் மனுஷன் நிர்ணயம் பண்றது, கர்த்தருடைய பிரமாணத்துல நிக்கிறதான் அவன் நிர்ணயம். என்ன செஞ்சாலும் எப்படி போனாலும் பிரச்சனை, நான் வீடு நல்லா வர மாட்டேங்குது, ஐயோ கஷ்டம், ஐயோ பாரம். ஐயோ பாருன்னா கர்த்தர் உனக்கு தரணும், நியாயமா இருந்த நியாயத்தை புரட்டாத,
தகப்பனை தகப்பனை மதி, அம்மாவை அம்மாவை மதி, மனைவிய மனைவிய மதி, புருஷனை புருஷனை மதி, எல்லாத்துக்கும் நியாயத்தை புரட்டாது இப்படி வாழ்ந்து பாரு, எல்லாம் வரும். எல்லா சபையிலும் கேட்பான், அப்படி பண்ணா இப்படி பண்ணா நடந்துடணும். ஆராதிச்சிருக்கிற ஆராதனை ஒழுங்க தானியேல் வஸ்திரத்துல காமிச்சு கொடுத்தான். பாரு, இங்க இறுக்கி பாரு, ஆராதனை என்னது? நியாயத்தை புரட்டாமல் இருப்போம். தேவ சமூகத்துல நியாயத்தை புரட்டாமல் இருப்பதுதான் ஆவிக்குரிய ஆராதனை. உங்களை பார்க்கும்போது, தேவன் உங்களை பார்க்கும்போது சூப்பர் ஆராதனைக்காரையா அப்படின்னு பார்த்து மிரள்ற அளவுக்கு உங்க நியாயம் இருக்கும். என்ன நியாயம்? கல்யாணம் கெட்டுதுவ, அப்படியே அம்மாவோட ஓடி வந்துருதுவ. இந்த கல்யாணம் கெட்டுதுவ, அப்படியே ஓடி போயிருதுவ. ஒரு நியாயத்தை பார்க்க முடியற எப்படி நல்லா இருக்கும்? எங்கேயுமே நியாயம் இல்லையே. குரலை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, இசை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுள்கிட்ட இல்லாத இசையும் குரலும் உங்ககிட்ட இறக்க போகுது. கர்த்தருக்கு நல்ல ஆத்மா தேடுறாரு. எவன்ட ஒருதவண்ட இருக்குதோ நல்லா அவனுக்கு சாகும் போது, நம்ம ஊர்ல சாகும் போது இங்க பாத்தீங்களா, ஷூ போடுவாங்க, சாக்ஸ் போடுவாங்க. இந்த கிழவமா இருக்கு சாவ போறவனுக்கு அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். ஒண்ணு பாங்க கேட்டு அப்புறமா சால்வை போட்டிருந்தேன். சால்வைக்கு பேர் உத்தமம் உண்மை. சால்வை போடுவாங்க பாருங்க, அதுக்கு பேர் உத்தமம் உண்மை. சாமுவேல் போட்டிருந்தான், எலியா போட்டிருந்தான், எலிசா போட்டிருந்தான், இவங்க சால்வை போட்டிருந்தாங்க இல்லையா? இவன் கர்த்தரா ஆராய்ச்சிட்டான் பண்ண, இனி அது உண்மை மட்டும்தான் இருக்கும், விலகின இருக்காது. இருமனம் உள்ளவனாய் இருக்க மாட்டான், பின்னிட்டு திரும்புறவனாய் இருக்க மாட்டான், கொஞ்சமும் வழி விலகி போறவனாய் இருக்க மாட்டான். கர்த்தர் மதிக்கத்தக்க கர்த்தருக்கு முன்னாடி நடப்பான். சால்வைக்குடைய அர்த்தம் அதான். ஒரு விஷயத்துல களத்துல இறங்கிட்டான், இருமனம் இருக்காது, அப்படிதான் போவான். அதான் சால்வை காட்டர். நேபுகாத்நேச்சர் நேச்சரோட இறங்கிட்டான். நான் வந்துட்டேன், இனி என் உத்தமத்தை உண்மையும் உனக்காக நான் குலைக்க மாட்டேன். நான் ஏதோ கர்த்தரை ரசித்துட்டாரு. தேவ சமூகத்துக்கு எப்படியா வந்துட்டேன், இங்க பாவம் இல்லைன்னு தெரியுது. ஆகவே தேவ சமூகத்துல உண்மையா வந்துட்டேன், இங்க பாவம் இல்லைன்னு தெரியுது. இங்க தேவனோட வார்த்தையை பேசுறாங்க, இங்க பாட்டு கச்சேரி பாவத்தை பற்றி எதுவும் பேசுறது கிடையாது, எதுவும் உண்டாக்குற கிடையாது. ஆகவே தேவனை ரசித்தா தேவ சமூகத்துல வந்திருக்கிறேன், இனி இருமனம் கொள்ளாமல் தேவ சமூகத்தை வாழ போறேன். அதான் சால்வை. பல நேரம் கெஞ்சிருப்பாங்க நினைக்க அவன்ட. அவன் சால்வை மூலமா காட்டுற, உங்ககிட்ட பேசிட்டே இருக்க முடியாது, அதனால சால்வை போடுறேன். சால்வை பார்த்தா அவனுக்கு தெரியும் உத்தமம் ஒரு காலம் திரும்பாதுன்றார். யோபும் சால்வை போட்டிருந்தார். யோபு வேதம் உத்தமன் ஒண்ணு சொன்னாதான் மாற்ற மாட்டான்றார். அதான் யோபு கிழக்கத்திய புத்தகம் பெருசா இருந்தான், சாத்தராகமே பெருசா இருந்தான், எலியா பெருசா இருந்தான், சாமுவேல் பெருசா இருந்தான். அவங்க எல்லாம் சால்வை போட்டு காமிச்சான். ஆமென். 1 ராஜாக்கள் புத்தகம் 19:14 சொல்லுது, எலியா சால்வையினால் முகத்தை மூடி பக்தி வைராக்கியம் கொண்டவனாய் நான் மட்டும் மீறி உம்முடைய உடன்படிக்கையை மீறாதவனாய் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களோ உம்முடைய உடன்படிக்கையை மீறி மாறி போனார்கள், உம்முடைய பலிபீடங்களை தகர்த்து மாறி போனார்கள். தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் மாறி போனார்கள். அவர்களோ சால்வை விட்டு மாறி போனார்கள், உத்தமத்தை விட்டு மாறி போனார்கள். நானோ உம்முடைய உத்தமத்தை கடைசி வரைக்கும் பக்தி வைராக்கியத்தோட காத்து கொண்டிருக்கிறேன், என் ஜீவனை எடும் அப்படின்றார். அதுதான் பவர். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி? தேவனை நான் வந்துட்டேங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க, இனி என் ஜீவனை எடுங்கிற வார்த்தை தான் சொல்லணுமே தவிர நான் தேவத்திட்ட சொன்ன வார்த்தையை ஒரு காலம் நான் மாற்றி அறிக்கை பண்ணிடக்கூடாது. உமக்கா ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பாஸ்டர் கேட்கிறான், முடிவு வரந்தியம் அவரோட வாழ்விய அவருக்காக நிப்பியான ஒவ்வொரு ஊழியக்காரன் ஞானஸ்தானத்தை கேட்பான். கேட்டானா இல்லையா? உங்ககிட்ட எல்லாம் ஒவ்வொரு ஞானஸ்தானத்தை கேட்பான் ஊழியக்காரன். இயேசு விசுவாசிக்கிறையா, முடிவு வரந்த நிப்பாயா கேட்டுதான் தண்ணியில முக்குவான். அந்த முக்கு கடைசி வரைக்கும் இதயத்துல சாவு வரைக்கும் ஒலிக்கணும். அதுதான் உத்தமம். ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு அப்படியே போய் அங்க போய் சோறு அங்க மரக்கறிக்கரை சோறு, மாமியாருக்குள்ள லட்டு பொரியல். உத்தமம் இல்ல. சால்வை இல்லாத மனுஷன், பாகை இல்லாத மனுஷன் வெளியே வராது. நீ கண்டிப்பா எவண்டியாவது மாட்டிக்குவ. சால்வை இல்லாத மனுஷன் வெளியே வராத. இதெல்லாம் என்ன அடையாளம்னா, அவன் தீல பாகையும் சால்வையும் கொண்டு போகும்போது தீ என்பது பச்சிக்கிற பிசாசுக்கு ஒப்பனையா இருக்குது. இது அதை பார்த்த உடனே அவன்கிட்ட நெருங்க முடியல. சொல்ல மட்டுமா, நான் மட்டும் மீதியா இருக்கிறேன், நான் மட்டும் மீதி. எத்தனையோ பேர் ஆவிக்குரிய சபைக்கு போனான், இருமனம் உள்ளவனா இருக்கிறான், சூழ்நிலைக்கு மாறிட்டான்,
வஞ்சகத்தினால் பிடிக்கப்பட்டு போட்டான். நான் மட்டும்தான் சபையில மீதியா இருப்பேன் கடைசி வரைக்கும். நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னோடு கொடுப்பாரு. என்னத்தை சாட்சி போறீங்க நீங்க உயிரோடு வாழ்ந்து? என்னங்க சாட்சிறீங்க? ஸ்ரீதனை வாங்கினா வீட்டுல 4 தோறும் போட்டு வாழ்ந்த போறீங்க. எப்படி 70 வருஷம் தான், அப்புறம் போயிட வேண்டிதான். அதுக்கு உரப்பா நின்று கர்த்தர்ட்ட உரப்பா நின்று போயிட்டேன், செத்து போறேன், என் உயிரை இப்படித்தான் போடணும்னு போட்டு. ஒரு ரகசியம் சொல்லிட்டா, ஆகாப்பும் எசபேலும் இஸ்ரவேல மொத்தமா விக்கிரத்துக்குள்ளையும் பாகலுக்குள்ளையும் விபச்சாரத்துக்குள்ள களவுக்குள்ள கொண்டு போன போது அதை நம்பி போனவங்களாம் செத்தாங்க. அவளை நம்பி போன 400 தீர்க்கதரிசிகள், ஆவிக்குரிய தீர்க்கதரிசிகள் விக்கிர தீர்க்கதரிசியா மாறின பொழுது அத்தனை பேர் செத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பாமல் பிசாசுடைய விக்கிரத்துக்குள்ள விழுந்த போது தேசத்துல பஞ்சம் உண்டாயிருந்துச்சு. பஞ்சத்தினால தேசம் அழிஞ்சிச்சு. இவ்வளவு பஞ்சம், இவ்வளவு பிரச்சனை. எலியாவுக்கு ஒரு நாளும் ஆகார குறை வந்து கிடையாது. அவன் உத்தமம் அவனை கடைசி வரைக்கும் காப்பாத்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்சே பின்மாறி போன பேர் அநேக பேர் சாப்பாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த மனப்போக்கு சக்சஸ் இல்லை. எதிர்த்து நின்னா பாருங்க எலியா. நியாயத்திற்காக உலகத்தை எதிர்க்கிறவனுக்கு வானத்திலிருந்து அக்னி வரும். எப்படி சாத்ராக் மேசோவை அக்னியில சூளையில போட்ட போது அங்க தேவாக்னின்னு ஒண்ணு எழும்பி அதை மகிமையை காப்பாற்றினது போல, எலியா தேவத்துக்காக நின்ன போது வானத்துல இருந்து அக்னி ரதம் வந்து அவனை காப்பாற்றி போடுச்சுன்றார். விழுந்துறாங்க. சின்ன சின்ன விஷயம் என்னங்க நடந்துரும்? என்ன பண்ணிடுவாங்க? ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொல்ல, உங்க இச்சையில நீங்க விழாமல் இருந்தாலும் 100% ஜெயிச்சிடலாம். பிசாச பாக்கல நீங்க தான் மோசமான ஆட்கள். உங்க இச்சை, உங்க மாமே, உங்க சித்தப்பை, உங்க பெரியப்பை ஆரோனை போல சொந்த பிள்ளையா இருந்தாலும் நியாயத்தை புரட்டம் எனக்கு வேண்டாம். என்ன ஒரு சொந்த பிள்ளையா இருந்தாலும் நியாயத்தை புரட்டம் எனக்கு வேண்டாம். அவன் தான் பெரிய ஆளா இருந்தான். சாத்ராக் மேசாக்கு சந்ததியில் உங்களுக்கு தெரியுமா? சாத்ராக் மேசாக்கு பத்தி மட்டும் தான் பேசினாங்க. சாத்ராக் மேசாக் அபிநேகோவுடைய சந்ததியை பத்தி ஒரு நாளை பேசுறேன். எப்படிப்பட்ட அற்புதங்கள் அவன் நிக்கிறான்னு பேசுறேன். நீ நல்லா நின்னா உன் சந்ததி நல்லா இருக்கும். நீ மனம் போன போக்குல போயிட்டு அப்படி போனேன்னு உன் சந்ததி கெட்டு போயிடும். ஸ்ட்ராங்கா பாக்குறீங்க, இதான் பரிசுத்தம் தெரியுது. நீங்க பார்த்து களி கூறுறீங்க, இங்க விடுதலை இருக்குது, பாவம் இல்லாத ஒரு இடம் தெரியுது. மீறி போய் இதை விட்டுக்கிட்டு நான் என் மனம் போக்குல போறோம்னு நீங்க தான் பொறுப்பு. கடவுட்ட நியாயம் இருக்க முடியாது. 3ஆவது சொல்றேன், நிசார்களோடு. நிசார்னா என்னது அப்படின்னா ட்ரௌசர், அதாவது காட் சட்டைன்னு போடுறாங்க. ராஜா வந்தாலும் சரிதான், அரசியல் வந்தாலும் சரிதான், ஏமாந்து ஓடுற சின்ன பையன் கிடையாது. சாத்திரக்குமே சாப்பிட சொல்றாங்க, பூரண புருஷன் இல்லையா? அதுதான் சொல்லுவாரு ஆண்டவர். பூரண புருஷனா இருங்கள், திடன் கொள்ளுங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கேட்டான், என்ன கேட்டான்? நீங்க 3 இயருக்கு தேசத்துல பெருசா இருக்கிறீங்க, எனக்கு வேண்டியாவது இந்த விக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூனி இந்த திரள் கூட்டத்தின் மத்தியில எனக்கு கொஞ்சம் மதிப்பத்தான். அதுக்கு இவன் சொன்னான், அது சின்ன பிள்ளைகிட்ட போய் கேளு. காற்று வசூல் போட்டிருப்பானு, சின்ன சின்ன விஷயத்துக்கு பாட்டு கச்சேரி பார்க்க ஓடுவானு, கச்சேரி பார்க்க போடான்னு அவன்கிட்ட சொல்லு. இது இஸ்ரவேல்ல இருந்து பாபிலோன் தேசத்துக்கு அடிமையா வரும்போதே புருஷனா வந்துச்சு. இதை வணங்கி பின்மாறி போயிட்டு சொல்லி எண்ணி வருஷம் முழுவதும் நான் சாகிறத பாக்கணும், ஒரே காலத்துல செத்துட்டு போயிடுவேன் நான். நீ போய் பாரு விக்கிரத்துக்கிட்ட, ரசிக்கப்பட்ட விக்கிரத்துல போய் பாரு. உனக்கு ஒண்ணு தோணும், நான் நல்ல ஆவிக்குரிய மனசா இருந்து இப்படி விழுந்துட்டேனே, இப்படி போயிட்டேனே அப்பப்ப குத்துமே. அந்த மரணத்தை பாக்கணும், ஒரே நாள் அக்னி விழுந்து சாவது அவனுக்கு நலம்.